இலங்கை மின்சார சபை நாளை பணி புறக்கணிப்பு. யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டத்தை கைவிடும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. அமைச்சர் நலிந்த ஜெயதிச. நாமலின் கேம்பிரிட்ஜ் உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து பிரிட்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு விளக்கம். சுரேஷ் சாலேவின் கைது குறித்து அலி சப்ரி கவலை. முன்னாள் அரசியல்வாதிகளாலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் செயற்படுத்தப்பட்டன. அமைச்சர் ஆனந்த விஜயபோல. வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் நாளை அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை 6 மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த போராட்டம் காரணமாக மின்சார சபையின் நாளாந்த சேவைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் திட்டத்தை கைவிடும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று அவர் இதனை தெளிவுபடுத்தினார். சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முறைப்பாடுகளை தொடர்ந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையிடம் முறையான அனுமதி பத்திரங்களை பெறும் வரை பணிகளை நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை மிக விரைவில் கட்டி முடிப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வுகள் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வமான அறிக்கைகளும் தற்போது தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சுகளுடனும் ஒருங்கிணைந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றியே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தமிழர்கள் மீது ராஜபக்ஷக்கள் நிகழ்த்திய இனப்படுகொலை காரணமாகவே ஒக்ஸ்பர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ஷ நிகழ்த்தவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று பிரிட்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஏற்பாடு செய்த உரை அல்லது உரையாடல் நிகழ்வுகள் எந்த காரணத்துக்காகவும் ரத்து செய்யப்படவில்லை. இவ்வாறு ரத்து செய்யப்படுவதை கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாகவும் தன் புகழுக்கான இழுக்காகவும் அந்த நிறுவனம் கருதுகிறது. இவ்வாறான நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் ஆக்ஸ்போர்ட் உரை ரத்து செய்யப்பட்டமை அரிதான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாகும். இதற்கு நாமலின் குடும்பத்தால் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையே காரணம். நாமல் ராஜபக்ஷவின் குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சொல்லண்ணா துயரங்கள் உலகறிந்தவை. அந்த பாதகமான செயல்களின் தொடர்ச்சியாகவே இன்று ராஜபக்ஷ குடும்பத்தினர் பார்க்கப்படுகின்றனர். அத்தகைய ஒரு பின்னணியை கொண்டவர்களுக்கு உரிய மேடைகளை வழங்குவது அறமற்றது என்பதை தமிழர் மாணவ சமூகம் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. இதனை ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியன் தெளிவாக உணர்ந்துள்ளது என்றுள்ளது. இன்று இலங்கை இராணுவத்திற்கும் தன் புலனாய்வு பிரிவிற்கும் ஒரு கவலைக்குரிய நாளாகும் என முன்னாள் வெளிவிவகார மற்றும் நிதி சிறைச்சாலைகளின் விவகார மற்றும் அரசியலமைப்பு மறுசீலமைப்பு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கைது செய்யப்பட்ட தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே என்பவர் விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை முறியடித்தமை, விடுதலை புலிகளின் உயர் தலைவர்கள் இலக்கு வைத்து புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை மற்றும் கேபி போன்ற விடுதலை புலி தலைவர்களை கைது செய்தமை போன்ற முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி. முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிற்கு மிகவும் சவாலான காலப்பகுதிகளில் தமது உயிரை பணயம் வைத்து சேவையாற்றிய அதிகாரிகளுள் இன்று இவர் அரசியல் விவாதங்களுக்குள் இழுத்து வரப்படுகின்றமை பலரையும் கவலையடைய செய்யும் ஒரு விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஜனநாயக நாடொன்றில் சட்டத்தின் கீழ் பொறுப்பு கூறல் என்பது அவசியமானது என்ற போதிலும் அது நியாயமான முறையிலும் எல்லைகளுக்கு உட்படும் நிறுவனத்தின் கௌரவத்தை மதிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் தொழில்முறை வாய்ந்ததாகவும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்ட செயற்பாடாகவும் அமைய வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு சிக்கலான விசாரணையானது பொதுமக்களுக்கான ஒரு காட்சி பொருளாக மாற்றப்பட்டுள்ளதையே நாம் அதிகளவில் காணக்கூடியதாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் தனது எக்ஸ் பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் லாபங்களுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்துவதாக இலங்கையின் நம்பகத்தன்மைக்கும் நீண்டகால பாதுகாப்பு நலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய பாதுகாப்பானது அரசியல் மோதல்களின் பக்க விளைவாக மாறிவிடக் கூடாது என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை உண்மையையும் நீதியையும் தேடி பயணிக்க வேண்டும். ஆனால் அது சட்டம், சாட்சியங்கள் மற்றும் பொறுப்புள்ள தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டுமே தவிர மக்களை பிளவுபடுத்துவதற்காகவோ அல்லது திசை திருப்புவதற்காகவோ உருவாக்கப்படும் நாடகத்தனமான நடவடிக்கைகளின் அடிப்படையில் அமையக்கூடாது என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி இறுதியாக வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்தாரிகளின் உதவி பெறப்பட்டமைக்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபொல தெரிவித்துள்ளார். மீரிகம போலீஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த குற்ற செயல்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே வளர்ச்சி அடைந்துள்ளன. அரசியல் ஆதரவுடனேயே பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தலும் விரிவடைந்தன. இதற்கு தனிப்பட்ட உதாரணங்கள் தேவையில்லை. அரசியல்வாதிகளே இதனை வளர்த்தெடுத்தனர். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து பாதாள உலகத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர். போதைப்பொருள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டது. சில அரசியல் கட்சிகள் கூட்டங்களை ஒழுங்கமைக்கும் படிகளுக்கு பாதாள உலகத்தினர் பயன்படுத்தப்பட்டமை தற்போது அம்பலமாகியுள்ளது. இந்த பின்னணியை புரிந்து கொண்டு தற்போது படிப்படியாக அரசியல் தொடர்புகள் நீக்கப்பட்டு வருகின்றன. போலீசார் இதனை கட்டுப்படுத்த தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் ஒரே தரப்பினரே போதைப் பொருள் கடத்தலின் போது அவர்களுக்குள் ஏற்படும் பிணக்குகள் மற்றும் மோதல்களுக்கு இந்த கொலைகளுக்கு காரணமாகி இருக்கின்றன. நாங்கள் இந்த கொலைகளை அங்கீகரிக்கவில்லை, அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றோம். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக குழுவினரை சிவப்பு அறிவித்தல் மூலம் நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டமூலம் ஒன்றை அடுத்த வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சட்டமூலம் தற்போது முழுமையாக தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பித்து அதனை தொடர்ந்து வரும் 2 வாரங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் தகவல்கள் வழங்குபவர்களுக்கு எதுவித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் இன்று பிற்பகல் இயற்கை சாவடைந்ததாக சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை அறிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயது மூப்பின் காரணமாக அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரது உடல் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு நல்லக்கண்ணு மாற்றப்பட்டு அங்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நல்லக்கண்ணு உடல்நலம் குறித்து முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று விசாரித்து வந்தனர். அந்த நிலையில் நல்லக்கண்ணு சிகிச்சை பலனின்றி காலமடைந்தார்.
முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தல்களை இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபை நாளை பணி புறக்கணிப்பு. யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டத்தை கைவிடும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. அமைச்சர் நலிந்த ஜெயதிச. நாமலின் கேம்பிரிட்ஜ் உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து பிரிட்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு விளக்கம். சுரேஷ் சாலேவின் கைது குறித்து அலி சப்ரி கவலை. முன்னாள் அரசியல்வாதிகளாலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் செயற்படுத்தப்பட்டன. அமைச்சர் ஆனந்த விஜயபோல. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.